இவ்வளவு நாள் இல்லாம செபி ஏன் இப்ப இதை சொல்றாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார்? ஏன்னா நிறைய பேர் கோல்டு டெலிவரி கேட்டிருப்பீங்க, கோல்டு டெலிவரி வந்திருக்காது. இடையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கோல்டு ரேட் ஏறணுன்னையும் நீங்க முன்னாடியே புக் பண்ணி வாங்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? டெஃபினட்டாக ஃபைன். ஸோ சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே நைட்டு உங்கள் வீட்டில் ஏதோ சம் ப்ராப்ளம், கோல்டை எடுத்து நீ கொண்டு போய் வச்சேன்னா உடனே காசு கொடுத்துருவோம். நீ மண்டே வெயிட் பண்ணி மண்டே விற்று வென்ஸ்டே காசு வரும். அதான் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிறோம் சார். நீ அப்படி இல்லை, நீங்கள் எங்கெல்லாம் எவன் வந்து தேய்க்கிறான், தேய்க்கிறதுக்கு எவன் ரெடியாக இருக்கான், எங்கே செலவு பண்ணலான்னு பார்த்துன்னு இருக்கீங்க. ஓகே சார். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? இன்றைக்கே வாபஸ் வாங்கிடுங்க, பெல்ட்டி அடிச்சிருங்க. ஆனால் அது ஒரு மாதிரி ஐ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இட் சார். 5 ரூபாய்க்கு வாங்கினேன், வெறும் 5 ரூபாய்க்கு. இது ஒரு ஆப்பில் வெறும் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். 8 ரூபாய்க்கு 9 ரூபாய்க்கு அது போச்சு. ஆனால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 8 ரூபாய்க்கு 9 ரூபாய்க்கு போச்சு. விற்கும்போது ஏதோ ஒரு ஜிஎஸ்டி பிடிச்சாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் பிடிச்சாங்க. போட்டது 5 ரூபா, வந்தது 7 ரூபான்னு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது, இதில் போட்டால் சேஃபாக தானே இருக்கும் அப்படின்னு. பட் இன்னைக்கு செபி கொடுத்துருக்குற இதை பார்க்கும்போது பயமாக இருக்குது. பயம் இல்லை, உண்மை தான். ஐ ஹேட் சம் மணி, ஐ ஹேட் சம் ஃப்ரெண்ட், ஐ கேவ் மை மணி டு மை ஃப்ரெண்ட், பட் மணி டென்ட் கம் கோல்டு தான். ஓகே, நீ ஃபீஸ் கொடுத்தா உனக்கு நல்ல அட்வைஸ் கிடைக்கும், ஃபீஸ் கொடுக்கலன்னா அட்வைஸ் கிடைக்காது. கோல்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹால்மார்க்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல சார்? ஆமாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் ரெகுலேட் பண்ணணும். எல்லாத்தையும் நான் ரெகுலேட் பண்ணுவேன்னா அப்போ நீ எதுக்கு உனக்கு உன்னை படிக்க வச்சு உன்னை ஸ்கூல் காலேஜ் அனுப்பிச்சு படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுதான் ரெகுலேட்டர்னு கூறிய. அதுக்கப்புறமா தப்பு வெள்ளி சொல்லலை. அதுக்கப்புறம் உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாச்சு, ரெகுலேட்டரை பற்றி சொல்லி கொடுத்தாச்சு. ரெகுலேட்டர் தப்பு அல்லாதல்ல, நீ ஏன் போய் கோல்டு செட் கட்டுற? ஆனால் இன்னுமே தெரியாமல் நிறைய பேர் உள்ள சிக்கிறாங்க சார். அது தெரிஞ்சு தான் சிக்கிறாங்க, பேராசை. அப்படின்னு எடுத்துக்கலாம். தெரிஞ்சு பேராசை. ஓகே சார், ஃபைன். ஸோ கோல்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறப்ப கோல்டு ஆவரேஜாக ஒரு 2-3 வாரமாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது சார். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. விழலை. முதல்ல ஒரு 1000 விழுந்தது, அதோட நிற்கிறது. அதாவது ஒரு 100 ரூபாய் ஏறும் சார், 80 ரூபா விழும் சார், அப்புறம் ஒரு 150 ரூபா விழும், அப்புறம் திருப்பி ஒரு 100 ரூபாய் ஏறும். அப்படியே இருக்கு. அதாவது நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு மாசமா என்ன பார்த்து பழகிட்டோம்னா, மேலே போயே பார்த்து பழகிட்டோம். இன்னைக்கு அது வந்து ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய வலியா இருக்கு. எதுக்கு வலிக்கணும்? இறங்கினாலும் வலிக்குது, ஏறினாலும் வலிக்குது, ஏறலினாலும் வலிக்குது. ஆமாம். அப்போ உனக்கு நீ தான் வலி வைத்தியம் பார்க்கணும். கோல்டு கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அன்சர்டனிட்டி இருக்கு, அன்சர்டனிட்டியை கோல்டு சொல்லுது. ஓகே. இப்போ நகைக்கடைக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது சார். ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜஸ் அது இதெல்லாம் அவங்க சைடு இருந்து வர்ற மெசேஜஸ் தான் நான் சொல்கிறேன். யாரோ அனுப்புகிற மெசேஜஸ் கிடையாது. அவங்க அனுப்புகிற மெசேஜஸ் எப்படி இருக்குன்னா, வேர்ல்ட் பேங்க் வந்து கோல்டு ப்ரைஸ் இன்னும் ஏறும்னு சொல்லியிருக்காங்க, சிட்டி குரூப் ஏறும்னு சொல்லியிருக்காங்க, கோல்ட்மேன் சாக்ஸ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நம்பர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்ட் பேங்க் வந்து 2026 ஆவரேஜ் கோல்டு பிரைஸ் 3575 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $3775 டாலர் எஸ், டாலர் ஃபார் அவுன்ஸ். அப்புறம் குறைஞ்சிருமே. ஆமாம், குறைஞ்சிரும். பட் இதில் வந்து இதை நான் இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா ஒரு கிராமுக்கு 11,150 ரூபா வருது சார். ப்ளஸ் 6% இம்போர்ட் டியூட்டி, ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. இந்த ஜெரோம் போலை நம்பி தான் கோல்டு இருக்கு. ஜெரோம் போல் இருக்க பயமே. இப்போ ரேட் கட் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா ஏறும், ரேட் கட் பண்ணேன்னா ஏறாது, இப்படியே இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிற தவிர வேறு கிடையாது. ரைட் சார். ஆனால் வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து 3575 குறையும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வேற ஜேபி மார்கன் நெக்ஸ்ட் 3 இயர் டார்கெட் வந்து $6,000 கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் ஏன் கன்ஃபார்ம் பண்ணுறான்னா, இவங்க வந்து பட்ஜெட்டில் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ட்ரம்ப் பேலன்ஸ் பண்ண போகிறதில்ல, கடனை ஏற்ற போகிறாரு, டாலர் எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிறது. டாலர் எக்ஸ்ட்ரா வந்தால் கோல்டு ஏறும், ப்ளஸ் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வாங்கிகிட்டே இருப்பான். அதனால அவன் சொல்கிறான் 3 இயர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் சொல்கிறான். பட் $6,000 அப்படிங்கிறது இந்தியன் ருபீஸில் வந்து 18,800 ரூபாய் சார். ப்ளஸ் டாக்ஸஸ் எல்லாம் போட்டோம்னா 20,000 ரூபா. ஆமாம், நானும் தானே சொல்கிறேன், வரும் தான் சொன்னேன். உங்களோட ப்ரிடிக்ஷனும் 20,000 அப்படின்றத நீங்கள் 3 வருஷம் அவன் சொல்கிறான். மேபி எனக்கு 5-6 வருஷம் ஆகும்.
ஓகே சார். நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப இத பத்தி நாம பேசும்போது நீங்க சொன்னது மேபி இன் another 8 to 10 இயர்ஸ் அப்படின்ற ஆமா. மாரி ஒரு நான் இப்ப சொல்றேன் 6 to 7 இயர்ஸ்ல முடிஞ்சிரும். ஓகே. ஏன்னா 11.5 ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. உண்மை ரூ. 8,500 தானே. 11.5 ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இவர் சொல்றாருன்னா 11.5க்கு கீழ போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆமா. அப்படிங்கிறது நீங்க 11.4, சொல்ற பாயிண்ட். 11.5, 11.2 to 11.5க்குள்ள ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ம். ம். நீங்க முன்னாடி சொன்ன ஃப்ளோர் பிரைஸ்ங்கிறது 8,500 சொன்னீங்க சார். 9.5 சொன்னேன். 9.5 சொன்னீங்க. அது இன்னும் ஸ்ட்ரென்தன் இருக்கு அந்த ஃப்ளோர். 9,500 ஃப்ளோர் பிரைஸ் சொன்னீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து ஒரு 2 மாசத்துல 11,500 500 ஃப்ளோர் மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்கு. 11,000ன்னு வச்சுக்கோங்க. 11,000 சேஃபர் 11,000 பெட். ஃப்ளோர். நம்ம சேஃபா சொல்லுவோம் 11,400 ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ கோல்டு ஆயிட்டு இருக்கு. ஆயிட்டு இருக்கு. ப்ராபப்ளி 9,500 நீங்க முன்னாடி சொன்னது இன்னைக்கு 10,500 சேஃபர் பெட்னு வச்சுக்கலாமா சார்? வச்சுக்கிறோம். ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க வந்து ரூ. 2,500 ஒரு கிராம் ரூ. 3,000 3,500 இருக்கிறப்ப இருந்து வாங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் கோல்ட. இட்ஸ் ஜஸ்ட் 2013 14 15 அந்த ரேஞ்ச். பஸ் இதுல இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஃபர்ஸ்ட் டேலன்னு சொல்லிட்டு 16 சொல்லிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா அன்னைக்கு 3,000 ருபீஸ் அப்படிங்கிறதப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வாங்குங்கன்னு சொன்னார். ஆமா. அன்னைக்கு நாங்க வாங்காம விட்டுட்டோம். ம். இன்னைக்கு 11,000 ரேஞ்சில் இருக்கு. புதுசா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல வாங்கிட்டே இருங்க. ஓகே. ம். 400 கிராம்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை. 400 கிராம்ஸ் தான் ரொம்ப சேஃப். இப்போ 200 இருந்தாலே பிரச்சனை கிடையாது. ஆ 400 அடுத்த 5 வருஷத்துல 15,000ன்னு வச்சுக்கோ. ம். 60 லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன ஒன்று நம்மளுக்கு. இதுல நீங்க சொல்ற இந்த 400 கிராம்ஸ்ன்றது வந்து இஸ் ஃபார் ஒன் ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கலாமா சார்? லைஃப் தானே நீ முடிச்சு. இட்ஸ் ஒன்லி சிங்கிங் ஃபண்ட். ம். யூ ஹவ் டு ரீப்ளேஸ் இன் இட் அகேன். நீ விற்று சாப்பிட போகிறது இல்லை. ம். உனக்கு அப்புறம் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு தானே போக போகுது. நீங்க சொல்றது எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கோல்டா மாத்திக்கங்கன்னு சொல்றீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நாங்க எப்ப வேணாலும் வித்துருவோன்றது தானே சார் பாயிண்ட். அம்மா விற்றுருவேப்பா. விற்க மாட்டியா? விற்றா திரும்பி ரீப்ளேஸ் பண்ணணும். ம். ஓகே சார். இப்போ ஜேபி மார்கன் சொல்லியிருக்கிற அந்த 20,000 ருபீஸ் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்கிறது 3 இயர்ஸ் டார்கெட், நீங்க சொல்றது 6 இயர்ஸ் டார்கெட். ஐம் பீயிங் சேஃபர் சார் ஓகே. ம். இப்போ எனக்கு என்னன்னா 3 வருஷத்துக்குள்ள இல்லை ஒரு 5 வருஷத்துக்குள்ள 20,000 விச் இஸ் இந்த ரேட்ல இருந்து 100%. 85%. 11.5 இல்லை. 11.5 சார். 11.4 ப்ளஸ் டேக்ஸ் போட்டேன்னா 85% சார். ஸோ கண்ணு முன்னாடி எனக்கு 85% ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஐ சி 100% வரும். அதான். ஒன்லி டைம் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் இஸ் வெரி விசிபிள் நவ். லைட் இல்லை. லைட்டெல்லாம் தாண்டி 10 தாண்டிடுச்சு. அப்புறம் என்ன நம்மளுக்கு. ம். ம். அப்போ நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷேர் அப்படின்றதுல தள்ளாம ஒரு சங்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் போட்டுருவா. கோல்டு நீ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோ, ரெட்டி எடுத்துக்கோ, விப்ரோ எடுத்துக்கோ. ம். 25 வருஷத்துல நீ ஆவரேஜ் பொறுமையாக நல்ல கம்பெனியாக இருந்தால் ம். கோல்டோட 2 times ஜாஸ்தி ரிட்டர்ன் தரும். இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு சார். ம். கோல்டு வாங்குங்கன்னு ஆனந்த் சார் சொல்றாரு. நாங்க கோல்டு வாங்குறோம். ஆனா அப்புறம் ஏன் ரிஸ்க் எடுத்து ஷேருக்கும் போகணும்? ஆனந்த் சார் சொல்ற கோல்டே நல்லா போயிருக்கே. அது வருது. அது வந்து உங்களோட லோவர் மிடில் கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் கோல்டு தேவை. ம். பணக்காரனுக்கு ஈக்விட்டி தேவை. ஓகே. அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க அவங்க சேஃப்டிக்கு கோல்டு, பணக்காரன் ஆகிறதுக்கு ஷேர்ஸ். ஆமாம். மிடில் கிளாஸ்ன்ற பேரியரை உடைச்சிட்டு மேல வர்றதுக்கு ஷேர்ஸ் கேஷ் வேணும். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கோல்டுக்கு 20,000 டார்கெட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒன்லி இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட். நீங்கள் முன்னாடி சொன்னது வந்து அந்த 10,000 ரீச் ஆகும்னு சொன்னதை விட இன்னும் ஸ்பீடாக போகிறதுக்கான வாய்ப்பு. அதோட ஃபாஸ்ட்டாக போயிடும். 3 to 10ஓட 11.5 to 20 வில் பி குயிக்கர். தட் மச் ஐ கேன் சே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த சீக்ரெட் சார். தேங்க்யூ. ஓகே சார். இந்த கோல்டு பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.